இந்த டம்ளரில், பெரிய டம்ளரில் 2 டம்ளர் கம்மங்கூழ் இதில் போட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். பாருங்கள், இதில் நல்லா நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கம்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குண்டாவில் வந்து வடித்தட்டத்தில் இப்படி போட்டு ஊற வச்சிடணும். தண்ணி வடிச்சிடணும். அந்த தண்ணி ஊறின தண்ணியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து இதுலேயே கூட உல வச்சுக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற சத்தெல்லாம் போகாமல் இருக்கிறது. இந்த தண்ணி ஊறின தண்ணியை ஒரு தடவை கழுவிட்டு ஊற வைங்க. அப்புறம் அந்த ஊறின தண்ணியை வந்து எடுத்து வச்சுங்க. இதுலேயே உல வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி ஊறினது அதில் சத்து இருக்குல்ல, அதனால் இதையவே வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வந்து இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கல்ல, ஊறின தண்ணி, அதையும் ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிடுங்க. 1 டம்ளர் 2 டம்ளர் கம்பு போட்டேன்னா இப்போ வந்து அதுக்கு 6 டம்ளர் தண்ணி மூடி வச்சுருங்க. தண்ணி உலை கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே இது உலை கொதிக்கிறதுக்குள்ளே தட்டை போட்டு மூடிட்டு அதுக்குள்ளே இந்த அரைச்சி வச்சுருந்த மாவு இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் கையில் அப்படி பிசைஞ்சு அதை லைட்டாக கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்குங்க. அரைச்சி அதுக்குள்ளே அந்த 2 டம்ளரில் கம்பை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். தண்ணி வடிச்சிட்டு 2 டம்ளர் ஊற வச்சது தண்ணி இழுத்துட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பாருங்கள், ரவை பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை வந்து நல்ல ஒரு தடத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் அந்த கட்டியெல்லாம் லைட்டாக கையில் வந்து இந்த உலை கொதிக்கிறதுக்குள்ளே இந்த கட்டியை வந்து நல்லா கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பெரிய கட்டியெல்லாம் இருந்தது தான் கையில் அப்படி நல்லா மசித்து உடச்சி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்ருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பக்கத்தில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி வந்து சூடாக வெதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் சும்மாவாக வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து தனியாக மொண்டு இப்படி வச்சுக்கோங்க. தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து கம்பை வந்து எல்லாம் கொட்டுறோம். கொட்டி நல்லா இப்படி கலருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அளவுக்கு உப்பு போட்டு இப்படியே வச்சு கொஞ்சம் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கும். கட்டியெல்லாம் அப்படியே கரண்டியில் அப்படியே அமுத்தி விட்டு உடச்சிக்கணும். சர்வேஸ் கொஞ்சம் கட்டி இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் இருக்கிறது அப்படியே கலருங்க.
இது கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிளண்டரில் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு பாருங்கள், பிளெண்டரில் வச்சு இது பண்ணோடனே அது கட்டியே ஒரு துளி கூட இல்லை. ஒரு துளி கூட கட்டி இல்லை. நல்லா அடுப்பை பற்ற வச்சு அப்படியே கலருங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சு மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா கலரி கொடுங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஊற்றுனா இந்த அளவுக்கு இருக்கணும். கெட்டியாகணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நல்லாவே பதமாகவே இருக்குது. இந்த சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஒரு பாதி மட்டும் ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் எடுத்தது 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கலர் தண்ணி இழுத்து வேகணும். கொஞ்சம் இறுகிச்சு இந்த ஒரு 1/4 டம்ளரையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படி எரிஞ்சிட்டோம். முதல்ல வந்த அளவுக்கு வரணும். கெட்டியாக கொஞ்சம் இந்த தண்ணி இழுத்து வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அப்படியே வச்சு கூட கலரலாம். ஆனால் நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் எடுத்து குக்கரில் வச்சிட்டோம்னா ஒரு 3-4 சவுண்டு விடுங்க. 4 சவுண்டு விடுங்க. நல்லா அப்போ தான் புழுங்கி சாப்பாடு நல்லா வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வேந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பாடு மாதிரி நல்லா கொதிச்சு வேகட்டும். பாருங்கள், ஒரு துளி கூட கட்டி இல்லை. ஒன்று 2 லேசாக கட்டியிருந்தால் கூட இந்த கரண்டியெல்லாம் அப்படியே அமுத்தி விட்டிங்கன்னா மசிஞ்சிடும். இந்த அளவுக்கு பாருங்கள், சாப்பாடு எடுத்து போட்டால் எப்படி வரும் அந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து குக்கரில் தண்ணி வச்சு 3 சவுண்டு விட்டணும். 3-4 சவுண்டு விடலாம். இந்த மாதிரி கெட்டி ஆனோனையும் குக்கரில் அப்படி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு
இந்த தேசாவோடு அப்படியே தூக்கி உள்ளே வச்சு இந்த சுடு தண்ணி வச்சுருக்கீங்களா, இதை தொட்டு நல்லா தொடச்சி சுடு தண்ணி வெதுன்னு வச்சுக்கோங்க, தொட முடியும். இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தட்டம் போட்டு மூடு. கம்பல்சரி தட்டம் போட்டு மூடணும், ஏன்னா இந்த தண்ணி இதில் போயிடும். அதனால் தட்டம் போட்டு மூடி வெயிட் போட்டு மீடியமாகவே வைங்க. 4 சவுண்டு வரட்டும். 4 சவுண்டு விட்டு இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தை குக்கர்லேருந்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கா. இது இன்னுமே கொஞ்சம் நல்லா கொதிக்குது. இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம், அப்படியே 1/4 மணி நேரம் அப்படி வச்சு, அரை மணி நேரம் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் ஆறினோன்னையும் இன்னுமே கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்குள்ளே போடலாம். கொஞ்சம் அப்படியே ஒரு குண்டாவோடு எடுத்து வெளியில் வச்சுருங்க. குக்கர்லேருந்து கொஞ்சம் நேரம் இப்படி கரண்டி வச்சு கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெதுன்னு தான் இருக்குது. இப்போ ஒரு கரண்டி வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நனைச்சிட்டு மாதிரி குழிக்கரண்டி இப்படி போட்டிங்கன்னா இப்படி உருண்டை மாதிரி வந்துடும். ஒரு வரை நனைச்சிங்கன்னா தான் அது விடும். தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி போட்டிங்கன்னா உருண்டையாக வந்துடும். அப்புறம் இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு எடுத்து இப்படி உருண்டையாட்டேன் நீனாலும் அப்படியே கெட்டி ஆகிக்கும். ஆறு நல்லா கெட்டி ஆகிக்கும். இது தண்ணியில் சாப்பாடு கரைச்சி குடிக்கிறதுக்கு. இதை எடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க சூடாக. இப்போ பாருங்கள், இது தண்ணியில் போட்டேன். ஒரே நிமிஷத்தில் எப்படி கல்லாட்ட ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் திறந்த மாதிரி வச்சு ஆறட்டும். மோருக்கு கொஞ்சம் ஆறணும்ல, அதுக்காக. மீதி இருக்கிறத இப்படி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க சூட சாதத்துக்கு. இப்போ கீரை குழம்பு ரசம் வச்சுட்டேன். பருப்பு தண்ணி ரசம். இந்த கீரை வைக்கிறேன், அதை போடுறேன். கீரை குழம்பு ரசம்.